பக்கத்து இம்ரான் ஷார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். இன்னைக்கு பீஃப் பிரியாணி செய்ய போறோம். 5 கிலோ பீஃப், 5 கிலோ ரைஸ் வச்சு சூப்பரா நம்ம சென்னை ஸ்டைல்ல பிரியாணி செய்ய போறோம். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல செய்ய ஆரம்பிக்கலாம். 10 கிலோ செய்கிற மாதிரி பாத்திரம் வச்சாச்சு. இதில் 750 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கூடவே 250 கிராம் ஆயில், 250 ml ஆயில், 1 லிட்டர் டோட்டலாக. 5 கிலோவுக்கு 1 லிட்டர் ஆயில். சரிங்களா? பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு மக்களே. இப்போ 2 கிலோ வெங்காயம், 5 கிராம் பட்டை வகைகள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டாரு, பிரியாணி இலை, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலரில் வதக்கிக்கலாம். நம்ம சென்னை பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனானால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சரிங்களா மக்களே? நம்ம வெங்காயம் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா நம்ம ஊரில் பெரிய கட்டு வரும்ல, அதில் அரை கட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் போட்டுடலாம். மிளகாய் தூள் நான் 1 கிலோவுக்கு 20 கிராம் சேர்ப்பேன். 5 கிலோவுக்கு 100 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்னை பிரியாணியில் இப்படி தான் செய்வாங்க. இப்படி செஞ்சால் தான் இதில் கலரும் நல்லா கலர் கிடைக்கும். நம்ம கலரை சேர்க்க தேவையில்லை. மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 750 கிராம். நம்ம 1 கிலோவுக்கு 150 கிராம் சேர்ப்போம். 750 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூடவே 2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே 50 கிராம் பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு மிக்ஸி கொடுத்துடலாம். ஒரு லிட்டர் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து வெண்ணெய் எடுக்காத தயிர், நல்லா கெட்டியாக இருக்க பாருங்க. நல்லா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு. மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 விரல் அடங்குற மாதிரி எடுத்தால் அது 10 கிலோவுக்கு போடுவேன். அதில் பாதி இப்போ போட்டிருக்கேன். ரைஸுக்கு மட்டும், பீஃபுக்கு வந்து அது தனியாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ டென்ஷன் இல்லை, இது ரைஸுக்கு மட்டும் சரியாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மக்களே, நம்ம மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பீஃப் சேர்த்துக்கலாம். மக்களே, நான் பீஃபை நல்லா பஞ்சாக வேக வச்சு எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு சூப்பராக வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். மக்களை, பீஃப் சேர்த்தாச்சு. இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் போதும். நான் கறி நல்லா வேக வச்சாச்சு. மசாலா அதில் இறங்கிறதுக்காக தான் ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டு நம்ம உடனே தண்ணி சேர்த்துடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் தான் கொதிக்கணும். நான் 5 நிமிஷம் நல்லா மசாலா கூட கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். மசாலா நல்லா இறங்கினா தான் நம்ம பீஃப் வந்து சாப்பிட்றதுக்கே வேறு லெவலில் இருக்கும். தண்ணியை சேர்த்து நல்லா ஸ்பீடு வச்சு விடுவோம். பபுள்ஸ் வந்தோடனே ரைஸ் சேர்த்துற வேண்டியதான். இந்த சென்னை பிரியாணி என்ன பண்ணுவாங்க, 50% பாயில் பண்ணி தான் ரைஸ் சேர்ப்பாங்க. ஆனால் நான் வந்து தாளிப்பு எல்லாமே சென்னை ஸ்டைலு. ஆனால் இந்த ரைஸ் போடும்போது மட்டும் என் ஸ்டைலில் எப்போவுமே 1க்கு 1.25 தண்ணி எடுப்பேன். அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே தம் விட்டுற வேண்டியதான். சரிங்களா? தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ ஃப்ளேம் ஹை பண்ணி விடுவோம். 2-3 நிமிஷத்தில் நல்லா பபுள்ஸ் வந்துடும். ஏன்னா நான் சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 நிமிஷத்தில் பபுள்ஸ் வந்துடும். நம்ம உடனே ரைஸ் சேர்த்துடலாம். சரிங்களா மக்களே? நல்லா பபுள்ஸ் வந்து பாருங்கள். இப்போது ரைஸை சேர்த்துடலாம்.
பாஸ்மதி ரைஸு 3 தண்ணியில் வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. நான் சொன்னேன்ல 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் அது உபரி அதிகமாக வரும்னு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்தாச்சு மக்களே. உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் டேஸ்ட்டும் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது. நான் காட்டின அளவுலேயே கரெக்டாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. நான் எல்லா வீடியோ சொல்கிறதா தான். வீடியோ ஃபஸ்ட்டு முழுசாக பாருங்கள், தேவையானதை ரெடி பண்ணிங்க, அதுக்கப்புறம் சமைக்க நின்னீங்கன்னா கரெக்டாக சமைக்கலாம். இந்த 5 கிலோ சிக்கன் 5 கிலோ பீஃபு 5 கிலோ ரைஸ் வச்சு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்து சூப்பராக செய்யுங்க. தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த ரைஸும் தண்ணியும் கரெக்டான அளவு இருக்குது பாருங்கள். அதுதான் முக்கியம். நம்ம எந்த பிரியாணி எந்த ஸ்டைலில் செஞ்சாலும் நமக்குன்னு ஒரு பக்குவம் அந்த சமைக்கும் போது இருக்கணும். இந்த தண்ணியோட அளவு தான் ரொம்ப முக்கியம் பிரியாணி பொறுத்த வரைக்கும். அந்த அளவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரியாணி செய்ய முடியும். நீங்கள் எதால் அரிசி எடுக்கிறீங்களோ அதால் 1.25 தண்ணி செய்யுங்க. இது கரெக்டான அளவு, அக்யூரேட்டாக இருக்கும் நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலும். சரிங்களா? என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் மேக்ஸிமம் எல்லா ரைஸையும் ட்ரை பண்ணியிருக்கேன். 1க்கு 1.25 தான் என்னுடைய அளவு. கரெக்டாக இருக்கும் அரிசி. நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தம் விட்டுடலாம். இவ்வளோ தண்ணியில் தம் விட்டால் தான் நம்ம அரிசி பூ மாதிரி பூத்து சூப்பராக வரும். சரிங்களா? தம் விட்டுட்ட மக்களே. எதுவும் வெயிட் கீட்லாம் வைக்கல, வெறும் அதோட மேல் பாத்திரம் வச்சு மூடி இருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுருவோம். மெழுகுவத்தி எரியும்ல அந்த அளவு இருக்கணும். அப்போ தான் கரெக்டான அளவில் நமக்கு தம் ஆகி வரும். ஓகே, இந்த அளவு தான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். 20 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் மக்களே. நம்ம பிரியாணி பாருங்கள், அப்படியே மசாலா மேலே வந்து இப்படி நிற்கிது சூப்பராக. இப்போ அப்படியே எடுத்து ஒரு வாட்டி பெரட்டி விட்டு பார்த்தோன்னா ஜப்பா வேறு லெவலில் ரெடியாக இருக்கு பாருங்க நம்ம பிரியாணி. அப்படியே வாசனை, அந்த கல்யாண பிரியாணி செய்கிறது வாசனை அப்படியே வேறு லெவலில் இருக்குது மக்களே. பா, ஏய் ரவுண்டாக சுற்றிரும். ஒரு வாட்டி பெரட்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் மக்களே. பிரியாணி வேறு லெவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள். கலர் பாருங்கள், சூப்பரான கலர் இருக்குல்ல. ரைஸோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக இருக்குல்ல. சரி, நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மக்களே. நான் பிரியாணி செஞ்ச பாத்திரம் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது, அடி பிடிக்காமல். அதாவது அவ்வளோ தண்ணியில் தம் விட்டோன்னா அடி பிடிக்காது, அப்படியே கிளியராக இருக்குது பாருங்கள் பாத்திரம். நம்ம ரைஸும் அப்படியே பூ மாதிரி பூத்து வரும், சூப்பராக இருக்கும். சரிங்களா? ரொம்ப நாள் இது காட்டணும்னு நினச்சேன், பட் மறந்துடுறேன். இன்றைக்கி தான் கரெக்டான டைம் அமைஞ்சிச்சு. பார்த்துக்கங்க, எப்போவுமே அந்த தண்ணி இருக்கும்போதே தம் விடுங்க, ரைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா மக்களே? நம்ம பிரியாணி பாருங்கள், வேறு லெவலில் ரெடியாக இருக்குது. மிளகாய்த்தூள் எண்ணெயிலே போட்டு செஞ்சதால் நம்ம சென்னை ஸ்டைல் பிரியாணி வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. அரிசி பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? கறி வரும், அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். போன்லெஸ் தான் எடுத்தேண்ணா, அப்படியே சாஃப்டாக வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் ரைஸை பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா இம்ரான் ஷாரு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக் பேஜ் செஃப் இம்ரான் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.